காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு குழம்பு. லெட்ஸ் டு இட். நான் துவரம் பருப்பு ஒரு 100 கிராமை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி அந்த புளி கரைச்சலையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை மூடி வச்சு விசில் போட்டு நான் மீடியம் டு சிம்மில் அந்த லெவலில் வச்சு 5 விசில் அளவுக்கு இதை வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியை தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எடுத்து இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த பருப்பு எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கடைஞ்சி இந்த பருப்பு தக்காளி எல்லாம் ஒன்று சேர நல்லா இதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தால அந்த குக்கர்லேருந்து இருந்த தண்ணி அதையும் லைட்டாக சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக அந்த நெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். எப்பயுமே பருப்பு குழம்புக்கு நீங்கள் நல்லா நெய் போட்டு பண்ணிங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த ஆந்திரா ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லாவே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். பூண்டை எப்பயுமே இடித்து சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு இது லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இலையை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை கருக விட்டுறாதீங்க. இது லைட்டாக வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எனக்கு நல்லா இந்த குழம்பு நல்லா திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா திக்காகவும் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான அப்படியே டெம்டிங்கான பருப்பு குழம்பு ரெடி.